இன்றைக்கி வந்து பிஎஸ்சி சீரீஸ் நம்பர் 2. அது என்னது பிஎஸ்சி சீரீஸ்? பிஎஸ்சி அப்படின்னா பிஸி ஷெட்யூல் சட்னி, பிஎஸ்சி. ஓகே. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா 2-in-1 மசியல் பண்ண போகிறேன். நானே பண்ண போகிறேன். வெரி குட். இன்னைக்கு கத்திரிக்காய் மசியல். இந்த கத்திரிக்காய் மசியல் வந்து தோசை, அரிசி உப்புமா இது ரெண்டுக்கும் சூப்பராக இருக்கும். மிச்சது தொட்டுக்கலாம், பட் இது ரெண்டுக்கும் வந்து ப்ரிஃபரபிள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தோசை பண்ண போகிறோம். அந்த தோசைக்கு கத்திரிக்காய் மசியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு விழாவாரியாக பார்க்க போகிறோம். சரி, சொல்லுங்கள். எப்படி பார்க்கலாம்? பார்க்கலாமா? கத்திரிக்காய் வந்து இதில் வந்து 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சுட்டு நறுக்கின்னு கொஞ்சம் ஜலத்தில் ஊற வச்சுருக்கோம். நெல்லிக்காய் சைஸு புளி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு 5 பச்சை மிளகாய். இது பச்சை மிளகாய் தான் இது காரத்துக்கு, இல்லைன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். ஸோ ஒரு 5 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் வெந்தயத்தை வந்து வறுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வானிலையில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெயை வச்சு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இந்த தாளிக்கிற ஐட்டம்லாம் போடலாம். பார்க்கலாமா 1 by 1? ஓகே, பார்க்கலாம். ஓகே. அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடு வருதான்னு பார்க்கணும். கொஞ்சம் சூடு இருக்குது. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 2. இதுதான் விலாவாரியாக காமிக்கிறது. சரி, கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் அப்படி போட்டுறேன். கிறிஸ்டல் பெருங்காயம் அது, அதனால் புரிஞ்சிடணும் இருக்கும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கத்திரிக்காய் ஜலம்லாம் இல்லாமல் கையில் அப்படியே எடுத்துட்டு போடலாம். அப்படியே மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துடலாம். நல்லா வதங்கணும். புளி கரைச்சிக்கிறீங்களா? புளி வந்து நல்லா கரைச்சிடணும். கரைச்சிட்டு இது வடிகட்டிட்டு இன்னொரு டம்ளர் ஜலம் விட்டு விடலாம். அந்த புளி ஜலத்திலே நல்லா கத்திரிக்காய் வந்துடும். நம்ம வந்து இப்போ நரிசிப்போம் அப்படின்னா ரொம்ப தளர வச்சுக்கலாம். தோசைக்கு அவ்வளோ தளர வேண்டாம், ஓரளவுக்கு வச்சுக்கலாம். ஓகே. ஒன்றரை கிளாஸ் விட்டுருக்கீங்களா? 1.5 கிளாஸ் ஜலம். நல்லா சமைக்கணும் அப்படின்றதுக்கு இந்த கத்திரிக்காய் ஒரு எக்ஸாம்பிள். ஆமாம். இந்த கத்திரிக்காய் விதையை வந்து சரியாக குக் பண்ணாமல் சாப்பிட்டோம்னா கிட்னி ஸ்டோன் வந்துடும். ஆனால் இதே கத்திரிக்காய் நல்லா சமைச்சு சாப்பிட்டோம்னா கிட்னி ஸ்டோன் போயிடும். ஆமாம். இது வந்து கத்திரிக்காயோட பெனிஃபிட்ஸில் இந்த சிறுநீர கல் இருக்கு இல்லையா, அது போக்குறதுக்கு தன்மை இருக்குது இந்த கத்திரிக்காய்க்கு. ஆனால் அதுலேயும் விதை இருக்குது. அந்த கத்திரிக்காயில் விதை இருக்குது, தக்காளியில் விதை இருக்குது. இதை வந்து சரியாக குக் பண்ணணும். பக்குவமாக சமைக்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் அதை வந்து மசிக்கணும். கத்திரிக்காய் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் வந்து மெயின் வந்து இந்த கிட்னி ஸ்டோன்ஸு, இன்னொன்று வந்து கான்ஸ்டிபேஷன். இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் மசிக்கணும். ஸோ தனித்தனியாக வரட்டோன்னே ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்படியே நல்லா புளி வாசனை போட்டோம். நீங்கள் எப்பயுமே ஒரு கதை சொல்லுவீங்களா கத்திரிக்காய்க்கு? கத்திரிக்காய் கதை சொல்லுங்கள். கத்திரிக்காய்னாலே எல்லாருக்குமே ஒரு ஆசை தான் என்ன. அதே மாதிரி இது தெனாலிராமன் கதை ஒன்று இருக்குது கத்திரிக்காய்க்கா. ஆமாம், சொல்லுங்கள். தெனாலிராமனுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் பார்த்தா ஒரு ஆசை. இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா பொடி கத்திரிக்காய் இருக்குல்ல, அந்த பொடி கத்திரிக்காய் சமைச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, மாவு மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த கத்திரிக்காய் மாவு மாதிரி ஆகிடும். இதெல்லாம் கூட்டுலாம் பண்ணணும்னு வச்சுக்கோ, பொடுத்துவல், தக்காளி போட்டு பொடுத்துவல் பண்ணணும்னு வச்சுக்கோ, அப்படியே வாயில் போடுறதுன்னு தெரியாது, உள்ளே போகிறதுன்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். நம்ம சைடு மதுரை சைட்லலாம் அந்த மாதிரி பொடி கத்திரிக்காய் கிடைக்கும். ஒரு நாள் என்னாச்சு, தெனாலிராமன் வந்து அரண்மனையில் அப்படி ரவுண்டு வந்துடும்போது அரண்மனை தோட்டத்தில் பார்த்தா கத்திரிக்காய் விளைஞ்சிருக்கு. ஃபுல்லாக கத்திரிக்காய். தெனாலிராமனுக்கு ஒரே ஆசை. ஆனால் அது வந்து அரண்மனை கத்திரிக்காய், அது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தம், யாரும் பறிக்க முடியாது. ஆனால் அவருக்கு மனசு கேட்கல, பறிச்சிட்டார். ஆசை எல்லாம் பறிச்சிட்டார். யாருக்கு தெரியாமல் பறிச்சுட்டு நேராக ஆற்றுக்கார்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. கொண்டு கொடுத்துட்டு நம்ம இந்த ஒரு காய் ஒரு சமையல் பண்ணுவோம்ல, கத்திரிக்காயிலேயே கத்திரிக்காய் சாதம், கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் ஊறுகாய், எல்லாமே கத்திரிக்காய் நிற்கும். எல்லாம் கத்திரிக்காய் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டார். சாயந்தரம் ஆற்றுக்கு போய்ட்டு ஆஃபீஸ் முடிஞ்சோடனே போனார் இல்லையா,
சரிண்ணா எல்லாம் பண்ணிட்டால எல்லாம் தனால் நம்ம ஆற்றுல மாமி வந்து எல்லாம் பண்ணிட்டா. கத்திரிக்காய் வச்சோம். எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு உட்காரும்போது பையனோட ஞாபகம் வருது. நைட்டு ஒரு 8:30-9 மணி ஆயிடுச்சு. பையன் அதுக்குள்ளே வாசலில் திண்ணையில் படுத்துட்டான், தூங்கிட்டான். அவனை எழுப்பணும்னு சொல்கிறான் மாமி. உடனே தெனாலிராமனுக்கு ஒரு யோசனை வருது. இரு நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துன்னு போய் அவன் மேலே ஊற்றிடுறாரு. அவன் நல்லா தூக்கத்தில் அடிச்சு புரண்டு எழுந்திரிக்கிறான். அவன் என்னன்னு வெளியில் ஒரே மழையாக இருக்குது, உள்ளே வாடான்னு கூப்பிட்றாரு. அவன் உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே அவனை படுக்க விடாமல் டக்குன்னு சாப்பிட்ரு கத்திரிக்காய் அன்றைக்கி சாப்பிட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். சரி 3 பேர் நல்லா சாப்பிட்றா எல்லா கத்திரிக்காயும் சாப்பிட்டு முடிச்சது. அடுத்த நாள் காலம்பரை பார்த்தா தோட்டத்தில் கத்திரிக்காயே காணும், ஒரு கத்திரிக்காயும் காணும். இன்னும் எல்லாருக்கும் தெனாலிராமன் மேலே சந்தேகம். சரின்னு சபையை கூட்டுறான் ராஜா. சபையை கூட்டிட்டு தெனாலிராமனை கூப்பிட்றான். வாருங்கள் ஐயா, ராமா எப்படி இருக்கே அப்படின்னு கேட்குறான். நல்லா இருக்கேன். நல்லா கத்திரிக்காயெலாம் நல்லா இருந்ததா நேற்றுன்னு கேட்குறான். ராமனுக்கு தூக்கி வாரிப்படுது. அப்படியா, என்ன கத்திரிக்காய் அப்படின்னு கேட்குறான். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கத்திரிக்காய் தான் நேற்று எல்லா கத்திரிக்காய் நீங்கள் தான் எடுத்துன்னு போயிட்டு எல்லாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லுவான். இது வந்து அபாண்டமான பழி என் மேலே, நான் எனக்கு கத்திரிக்காயெலாம் எடுக்கலை அப்படின்னு சாதிக்கிறார். சரி, இன்னும் ஆற்றுலேருந்து அந்த பையனை கூட்டினான். சின்ன குழந்தை இல்லையா, போய் சொல்லாது இல்லையா, அதனால குழந்தைய கூட்டினான்னு சொன்னான். சரி, குழந்தைய கூட்டின்னு வந்தோடனே நைட் என்ன சாப்பாடுன்னு கேட்குறான். என் அம்மா வந்து கத்திரிக்காய் சாதம், கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காயில் ஊறுகாய் கூட பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறான். கத்திரிக்காய் ஊறுகாய் பண்ண முடியுமா ஜெசி அப்படின்னு நான் சும்மா ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். ஊறுகாய் பண்ண முடியுமான்னு தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ மன்னன் இப்படி பார்க்குறான் தெனாலிராமனை. பார்த்தியா, கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து தெனாலிராமன் சொல்கிறான், இது வந்து சொப்பனம் அவனுக்கு நேற்று நல்லா கனவு கண்டிருக்கான், கத்திரிக்காய் கனவு கண்டிருக்கான், அதனால் கத்திரிக்காய் ஐட்டமா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு பையனை பார்த்து கேட்குறான். நேற்று உனக்கு சோன்னு மழை அடித்ததில்லை அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பையன் வந்து ஆமாம் நல்ல மழை அப்படிங்கிறான். அப்போ தெனாலிராமன் ராஜா பற்றி கேட்குறான். ராஜா பார்த்தீங்களா, கேட்டுங்க, ஊரில் ஒரு பக்கமும் மழை இல்லை, யுவாத்துக்கு மட்டும் மழை வந்தது அப்படின்னு, எப்படி இவன் இருக்கிற இடத்துல மட்டும் மழை பெஞ்சுது அப்படின்னு தெனாலிராமன் சொல்கிறான். ஆமாம், அவனுக்கு சொப்பனம் தான் வந்திருக்கு போல இருக்குது, கத்திரிக்காய் சொப்பனம்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டான். சரி போங்கடா. அப்புறமா வந்து தெனாலிராமன் வந்து ராஜாட்ட வந்து சொல்கிறான், நடந்ததெல்லாம் சொல்கிறான். ராஜா விழுந்து சிரிச்சானா. அந்த மாதிரி கத்திரிக்காய் கனவு எல்லாருக்கும் கத்திரிக்காய் பிடிக்கும்ல. ஆமாம். மசிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் ஜலம் இருக்கும் இல்லையா, ஜலத்தை எடுத்துகிட்டு கத்திரிக்காய் வச்சு இந்த மாதிரி தயிர் மத்து இருக்கு இல்லையா, மத்தை வச்சு மசிக்கலாம். இப்படி மசிக்கிற அளவுக்கு வேகணும், அது ரொம்ப முக்கியம். அது மசிச்சுட்டா கொஞ்சம் அரிசி மாவு போட வேண்டிய தேவையில்லை. இல்லைன்னா அது ரொம்ப கொஞ்சம் ஒன்று சேராமல் இருக்கும்போது அரிசி மாவு போடணும் கட்டியாகிறதுக்கு. சேர்ந்துடும். இல்லைன்னா அதுமாரி மசிச்சுக்கலாம், மசிக்கிறது தான் நல்லாயிருக்கும். ஆமாம், அதனால தான் மசியல். நம்ம ஒரு தடவை மசிக்காத மசியல் பண்ணோம்ல, இது வந்து மசிச்ச மசியல். நல்லா மசிச்சுட்டேன் பார்த்தியா, நல்லா மசிச்சாச்சு. இப்போ வெங்காயம் சாப்பிட்றா வந்து ஆட் பண்ணணும்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிப்படியாக வெங்காயத்தை நறுக்கி கொஞ்சம் வதக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜலத்தை விட்டுறேன். அந்த வெந்தய பொடியும் போட்டுருங்க. வெந்தய பொடி. ஸோ டெலிஷியஸ் மசியல் இஸ் கெட்டிங் ரெடி. ஸோ இது வந்து நல்லா மசிச்சிட்டோம்னா அரிசி மாவுலாம் தேவையில்லை, அப்படியே கெட்டியாகிடும். தோசைக்கு இல்லையா? தோசைக்கு. இது வந்து அரிசி உப்புமாவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம அரிசி உப்புமாவுக்கு வந்து நார்மலாக கத்திரிக்காய் கொஸ்து பண்ணுவோம்ல, அது மாதிரி இந்த மாதிரி கத்திரிக்காய் மசியல். இது இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஹேண்ட் பிளெண்டர், அதில் கூட மசிக்கலாம். இல்லை பார்க்க சூப்பராக இருக்கேன். சூப்பராக இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் ஜெயஸ்ரீ. ஓகே.